வணக்கம் சொந்தங்களே. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு எத்தனை பூஜைகளை பார்த்தோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே. நான் எங்கள் ஊர் கோயில் பக்கத்தில் இங்கே காசி விஸ்வநாதர் கோயில்னு சொல்லுவோம். காசி விஸ்வநாதர் கோயில் ஆற்று பக்கத்தில் இருக்குது. திருக்காஞ்சி மகத்துக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கோயில் தெரியும். அந்த கோயிலில் தான் நைட்டு இரவு தங்கி நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பூஜை முடிஞ்சிச்சு. முதல் கால பூஜை முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு நடக்கிற பூஜையில் தான் நான் கலந்துக்கின்னு நல்ல பூஜைகளை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் சாமியை அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி முடித்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சியெலாம் நடந்தது. கலை நிகழ்ச்சியெலாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது கால பூஜை நடந்தது. 3வது கால பூஜையும் நல்லபடியாக பார்த்துட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே சாமி கும்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் வண்ணார பரதேசி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு 4ஆம் கால பூஜையை முடிஞ்சிடுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். அந்த சொர்ணாபிஷேகம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அலங்காரம் பண்ணின்னு இருக்கிறப்பயே நான் வீட்டுக்கு வந்து மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டே தான் போனேன். விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமி பார்த்துட்டு வண்ணார பரதேசி கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்துட்டு சாமி விளக்க குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகணும். அதுக்காக நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன். சாயந்தரம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அன்றைய நாள் விரதத்தை நான் முடிச்சிட்டேன் சொந்தங்களே.